எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல வந்து ஸ்னோபால் புக் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்ட் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு வாரன் பஃபெட்டோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி, அதாவது சின்ன வயதிலிருந்து வளர்ந்து வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு புரிய வரும். இடையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 1960லிருந்து 70 இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, எஃபிஷியன்சி மார்க்கெட் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதாவது வந்து சிக்காகோவுடைய யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து, அங்கு இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் வந்து ஒரு அறிக்கை குடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஃபெட் வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு சம்பாரித்தது, மார்க்கெட்டை பீட் பண்ணுனது எல்லாமே வந்து ஒரு லக்கு தான். இல்ல அப்படின்னா, ம் ஒரு நிறுவனத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு, அந்த கம்பெனிய விலைக்கு வாங்கி நெறைய சம்பாரிச்சிருக்காரு. மார்க்கெட்ட பீட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாரியான ஒரு அறிக்கைய வந்து குடுக்குறாங்க. இந்த அறிக்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கொண்டு என்னவெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ம் மக்கள் வந்து தொடர்ந்து மார்க்கெட்ட பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, எல்லாருமே பீட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ம் அதுக்குண்டான விஷயங்கள். ஒரு கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பப்ளிக்காவே எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு. ஒரு நியூஸ் பேப்பர் மூலியமாவோ, இல்ல வந்து டிவி மூலியமாவோ எல்லாத்துக்குமே தெரியுது. அது அடுத்த நாளே வந்து ஷேர் பிரைஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு மைனஸ் ஆகவோ, இல்ல ப்ளஸ்ஸோ ஓப்பன் ஆகுதோ, இது வந்து அடுத்த வருஷமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அது வந்து பிரைஸ்ல அட்ஜஸ்ட் ஆயிருது. அதனால நம்ம வந்து ஒரு கம்பெனிய வந்து போய் அனலைஸ் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, அது ஏன் பேலன்ஸ் ஷீட் பார்க்க வேண்டியதோ, இல்ல அந்த கம்பெனி இருக்கக்கூடிய ப்ரமோட்டர பத்தியோ, இல்ல வந்து அந்த கம்பெனில இருக்கக்கூடிய கடன பத்தியோ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து டீப்பா வந்து அனலைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா, அது வந்து பிரைஸ்லயே அட்ஜஸ்ட் ஆயிருது. அதுல கம்பெனில பிரச்சனைனா பிரைஸ் குறைஞ்சிருது. கம்பெனி நல்லா இருக்குன்னா பிரைஸ் அதிகமாயிருது. சரி இதெல்லாம் ஏன் போய் தேவையில்லாம அனலைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படிங்கிற மாரியான ஒரு அறிக்கை குடுக்குறாங்க. ஸோ, இந்த அறிக்கையில வந்து பஃபெட் வந்து நெறைய இடத்துல முரண்பாடு அவருடைய எதிர்ப்பு கருத்த வந்து தெரிவிக்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சார்லஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, மக்கள் நெறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அது வந்து அ மிகப்பெரிய மிகப்பெரிய நஷ்டத்த வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, அ அந்த புரோக்கரேஜ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து அந்த சம்பாரிச்சு குடுத்துக்க அசட்டுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்ட வந்து வசூல் பண்ணிருவாங்க. ஒரு 2% சில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜ் ஃபண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20% வரைக்கும்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சார்ஜ் எல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து மார்க்கெட் வந்து பீட் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சார்லஸ் சொல்றாரு. அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நாங்க வந்து மார்க்கெட்ட பீட் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்த மக்கள்ட்ட இருந்து பணம் வாங்கி செய்றாங்க. இப்படி பண்றதுக்கு பதிலா சார்லஸ் என்ன சொல்றாருன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, அ அதுவே வந்து தேவையான லாபத்த சம்பாரிச்சு குடுத்துரும். இது தேவையில்லாம நம்ம போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல கொண்டு போய் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறாரு. இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 50 கம்பெனிஸ் நம்ம ஊர பத்தி நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். அதில டாப் 50 கம்பெனிகள் வந்து அதில இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ உள்ள வர்றது, வெளிய போறது எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். புதுசா வந்து ஒரு மேனேஜர் வந்து உள்ள போயிட்டு என்ன சிறந்த கம்பெனி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உள்ள கொண்டு வரணுங்கிற எந்த ஒரு அவசியமே இருக்காது. அங்க வந்து ஒரு மேனேஜருக்கு உண்டான வேலையே அங்க இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, மக்கள் வந்து இதே இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து நல்லா சம்பாதிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த சார்லஸ் வந்து அத சொல்றாரு. இத வந்து பஃபெட் வந்து ஏத்துக்கிறாரு. ஆனா, பஃபெட் எதையெல்லாம் ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஃபெட் வந்து லாங் டேர்ம்ல அ அதாவது தொடர்ந்து வந்து மார்க்கெட்ட பீட் பண்ணது வந்து ஒரு லக் அப்படிங்கிறத வந்து பஃபெட் வந்து ஏத்துக்கல. அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா, அந்த சிக்காகோ யூனிவர்சிட்டி இருக்குல்லங்க, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அ ஒ ஒரு 1000 பேர் வந்து காச மேல சுண்டி விடுறாங்க அப்படின்னா, அதில ஒரு 10 பேத்துக்கு வந்து டெயில் விழுகுது, ஹெட் விழுகுது அப்படின்னா, அது வந்து பியூர் லக் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா பஃபெட் என்ன சொல்றாருன்னா, அது வந்து லக் அப்படிங்கிற இதில வராது. அந்த 10 பேர் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரே இடத்துல இருந்து ஒரே மாரி ட்ரெய்னிங் பண்ணிட்டு, அந்த காச சுண்டி விட பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு, வந்து ஒரே மாரி ஹெட் விழுந்தது அப்படின்னா, அது லக் கிடையாது. அது பிராக்டிஸ். அதே மாரி இந்த 10 பேருமே வந்து வெவ்வேறு திசையில இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாம வந்து ஹெட் விழுகுது அப்படின்னா, அது வந்து லக்கு. இப்போ அது எதுக்கு உவமைய காட்டுறாரு அப்படின்னா, இப்ப பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா, பஃபெட் மட்டும் சம்பாரிக்கல.
பஃபட் மட்டும் மார்க்கெட்டை பீட் பண்ணல. பஃபட்டை ஃபாலோ பண்ண சார்லி மங்கர் ஆகட்டும், அது கூட இருந்து இன்னும் நிறையா பேர் எல்லாருமே வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பஃபட் இன்க்ளூடிங் பஃபட் முதற்கொண்டு எல்லாருமே யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய குருநாதராகிய கிரஹாமை ஃபாலோ பண்ணுறாங்க. கிரஹாமுடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டார் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அந்த காலகட்டங்களில் அறியப்பட்ட செக்யூரிட்டி அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் நல்லா படிச்சுட்டு, அந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதைப்படி தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க கண்டினியூஸாக வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ பஃபட் வந்து ஒரு டைம் வந்து மார்க்கெட் பீட் பண்ணுறாரு, இல்லை 2 டைம் பீட் பண்ணுறாரு, இல்லை 4 டைம் பீட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் ஓகே லக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவர் தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கார். 30-40 வருடங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டோட அதிகமான ரிட்டர்ன் அவரால் கொடுக்க முடியுது. அப்படிங்கிறப்ப இது வந்து லக்கு கிடையாது. இது வந்து ஒரு டிசிப்ளின். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த கம்பெனியோட மோட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கம்பெனி அண்டர் வேல்யூடில் போய் வாங்கிறது, அந்த கம்பெனியை திருப்பி திறம்பட வளர்த்தி நல்ல ஒரு லாபத்துக்கு கொண்டு வருது. இதெல்லாம் தான் வந்து பஃபட் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரர் ஆக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து கோட் பண்ணுறாங்க. இதில் பஃபட் ஒத்துக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து தாராளமாக வந்து மக்கள் பண்ணலாம். இது எந்தெந்த மக்களுக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னா, அதிகமான வந்து நாலேஜ் இல்லாதவங்க, ஷேர் மார்க்கெட் பற்றி அதிகமான நாலேஜ் இல்லாதவங்க, இல்லை எனக்கு டைம் இல்லை, ஒரு ஷேரை வந்து அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, சில பேர் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து அதிகமாக கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் வந்து தாராளமாக இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். 90% பிஎம்எஸ் ஆகட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், மார்க்கெட்டை பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க பீட் பண்ண மாட்டாங்க. ஒரு 10% தான் பீட் பண்ணுவாங்க. அந்த 10% வந்து ஒவ்வொரு சைக்கிளிலும் பீட் பண்ணுவாங்களான்னா அது உத்தரவாதம் கிடையாது. ஒரு சைக்கிளில் ஒருத்தவங்க பீட் பண்ணுவாங்க, இன்னொரு சைக்கிளில் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பீட் பண்ணும், இன்னொரு சைக்கிளில் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மீட் பண்ணும். ஸோ இது வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, பஃபட் என்ன சொல்கிறாரு, சிம்பிளாக ஒரே லைனில் முடிச்சிடணும் அப்படின்னா, பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கம்பெனியை ரொம்ப குறைஞ்ச விலையில் அண்டர் வேல்யூடில் போயிட்டு வாங்கி அந்த கம்பெனிக்கு உடைய பொறுமையாக ட்ராவல் பண்ணி பல வருடங்கள் ட்ராவல் பண்ணி அது காம்பவுண்டிங் ஆகி அது மூலிமா வரக்கூடிய லாபம் தான் மிகப்பெரிய லாபமாக இருக்கும். என்றைக்குமே ஷார்ட் டைமில் லாபம் பார்க்க முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.